நீ போனியா? போயிட்டு வர முடியும். மகாராஜா போனா ஒத்துக்கலையா? உங்க பேரை சொன்னனும் ஒத்துக்கிட்டாங்க. தேவி தேவி மன்னா தேவி வெளியில பல்லெல்லாம் அடிச்சு விட்டானே. அண்ணே பொண்ணு என் பொண்டாட்டி பொண்டாட்டி என் பொண்டாட்டி பொண்டாட்டி பண்ண உனக்கு மன்ன மழை எடுத்த மன்ன பானி வதற்கு உங்க பொற்படி பாதத்துக்கு மல்லிகை முள்ளிகை சொல்லக்கூடிய மலர்கள் எல்லாம் எடுத்து பட்டால் துடித்து பன்னிரால் கால் கழுவி உன் தேவிய படிஞ்ச சாமி என்னுடைய திருவடி பாதத்தை படித்தவுடன் நீ எட்டு சிறப்போட வாழ்ந்திருப்பாய். தேவி இன்று எதற்காக உன்னை வரவழைத்தேன்? எதற்கு சாமி? என்ன காரணம் தெரியுமா? ஏய் அடி கதிரவ உதய போட்டு சண்டைக்கு போய் வருவேன். என்ன சொல்றம்மா? சண்டை போறாரா? சண்டைக்கு போகல, சண்டைக்கு போறாரு. காய்கறி வாங்கி சண்டைக்கு போறாரு. காய்கறி தேவி
விடிந்தால் 8ஆம் நாள் சண்டை. 8ஆம் நாள் சண்டைக்கு அந்த அஸ்தாபனத்தை ஆளுகின்ற அரவக்கோடி துரியோதனன் விடிந்தால் எனக்கு சேனப்பட்ட கொடுத்திருக்கின்றாள். உன்னோட தந்தை யார் கொண்டானே? யாரு? அந்த வீமன். அந்த வீமனுக்கு அதனால் விடிந்தால் படுகளத்திலே 8ஆம் நாள் சண்டையிலே கதிரவன் உதயம் முன்னே நான் படுகளத்துக்கு சென்று அந்த வீமனை கூண்டோடு அழிக்கணும். அதனால போய் வா மன்னவா என்று எனக்கு வழி அனுப்பி நான் சென்று வருகிறேன். உனக்கு மொத்தம் கொடுத்துட்டு நான் போய் வருகிறேன். ஐயோ நீங்க போகணுமா? என்னடி அடிச்சிருக்க மாட்டாரு. மத்தாந்தா நீங்க அடிக்கிற வீட்டுல ஒண்ணு இல்ல மகாராஜா. மத்தாலக்காரனா அவளை அடிச்சுக்கிறான். ஆமா ஆமா அப்படியா? இல்லங்க நீங்க போயிட்டு பிறகு அந்த காலத்துல மத்தால இல்லங்க அவளை போய் சொல்றாங்க. என்னடி கேட்கிறாய்? சண்டை செய்யணும்னு போகிறீங்களே, யாரோட சண்டை செய்யறீங்க, எவரோட சண்டை செய்யறீங்க, அது கொஞ்சம் விவரமா சொல்லிட்டீங்க. அவனுக்கும் எனக்கு சண்டை. அந்த மதவோட வீமனுடைய கதாவை எனக்கு சண்டை கலைக்கிறது. அவனை ஒரே குத்தி எலும்புல உடைச்சி படுகளத்தில் 8ஆம் நாள் சண்டையில அவனை மடித்து விட்டு என் தந்தையாரை கொண்டவன் அந்த வீமை. நான் போய் வரேன், வீமனை கொல்ல போய் வரேன்டி. சரிங்க அண்ணா. வீமனை கொல்றன்னு போறீங்களா? வீமனை கொண்டு யாரு? ஒரு தந்தையாரு. ஆமா. நீங்க போனா கொல்ல மாட்டான்னு என்ன நிச்சயமா இருக்குது? மகாராஜா உன் போண்டாடி சொல்றது ஓப்பனியே கொண்டு என்ன கொள்வதற்கு எவ்வளவு நேரம்? ஐயோ 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 ஐயோ, எங்க அப்பா கூட கொண்டு இருக்கலாம். நான் எப்படிப்பட்ட வர வாங்கி இருக்கிறேன்? எப்படி? சாகாத வர, வேகாத உடல், குறையில்லாத செல்வம். ஆமா ஆமா. செத்தவர் உயிர் பிழைத்து வந்தாதான என்ன அழிக்க முடியும்? அப்படி செத்தவர் உயிர் பிழைத்து வந்தாதான் இந்த உலகத்துல யாரா செத்து போயிட்டா உயிர் பிழைக்க வர முடியுமா? அப்படியா மட்டும் தான் என்ன அழிக்க முடியும்? அப்பேற்பட்ட வாங்கணும் நானு. எப்படி கொல்ல உலகத்துல என்ன என்னடி பண்ண போறான்? என்ன கண்ணாடி பண்ண போறான்? கண்ணாடி பண்ண போறான். என்ன பண்ண போறானா? கண்ணாடி பண்ண போறான். வாங்க
சாமி அந்த ஆனாளக அர்ஜுனன் இருக்கிறார் இல்லையா அந்த அர்ஜுனன் உன்னை கண்டா இல்லாத உன்னை அடிப்பாத விடுவானா காட்டாமடை வனமடித்த சாண்டிபன் அந்த அர்ஜுனா அர்ஜுனுக்கு இருக்குல்ல நான் சண்டைக்கு அந்த பீமா என்ன என்கிட்ட வரான் அந்த அர்ஜுன கிடையாது பீமனா இல்ல நானா இல்ல அந்த ஆண்டனியா அந்த பாட்சாவா ஓ பாருங்க அதனால அந்த வீமனா இல்ல நானா எங்க அப்பனை மட்டும் தான் கொண்டுட்டான் என்ன அவன் அழிக்க முடியாது அதனால போய் வா மன்னவா என்று எனக்கு வழி அனுப்பினால் உனக்கு அடி மிஞ்சம் இல்லை என்றால் உன்னை கண்டத்துடமா வெட்டி காக்காய் கீரை போட்டுருவேன் பொண்டாட்டி பட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க அப்புறம் பொண்டாட்டியா என்னடா அடிக்கடிய பொண்டாட்டி நெருக்கடி கொடுக்குறாங்க நெருக்கு நீச்சா பக்கத்துல போறேன் அது என்ன வார்த்தை சொல்லும் போது என்ன மனைய காதி அது என்ன வார்த்தை சொன்னாலும் என்ன மனைய காதி தேவியே நான் போய் வரேன் மதவல்லி மனம் ஏற்காது போய் வா மன்னவா என்றால் உனக்கு அடி மிஞ்சம் இல்லை என்றால் உன்னை ஒரு அழுத்து எலும்புல ஒட்டிச்சு காக்காய்க்கு முழுகி இலைய போட்டுருவேன் சாமி என்னடி மன்னா என்ன வாங்க சொல்றேன் சாமி தத்த காதலியவா நான் படுத்து உறங்க நித்திர செய்யும் போது கண்ட வீதியிலே கண்ட மரம் சாயல் போல கனவு கண்டிருக்கிறேன் சாமி என் கனவா பொல்லாத சொப்பனோ நானும் கண்டேன் பொல்லாத சொப்பனோ நானும் கண்டேன் மாதே நான் சாய கண்டேன் வாழமரம் சாய கண்டாய் ஆகாத கனவு கண்டாய் போகவா வேணாம் மன்னவா என்று கேட்கிறாய் எனக்கு இருப்பது ஒரே புருஷன் நீ உன்னை விட்டுட்டு நான் போனா இதுக்கு மேல நான் எங்க அழகு நான் தேடி கண்டுபிடிப்பேன் அழகுத்தான் அப்படி ரசிச்சியா ஏய் நீ கவலைப்பட வேண்டாம் கதிரவன் உதயம் உன்னை விடிந்த கொண்டு உடனே 8ஆம் நாள் சண்டைக்கு எனக்கு தளபதி சேனாதிபதி நான் விடிந்தால் படுகளத்திலே மது கொண்ட வீமஞ்சனை கண்டதுடன் வெட்டி காக்காக இறை போட்டு அஸ்னாபுரத்தை ஆளுகின்ற 60 கோடி துரியோதனன் அந்த அஸ்னாபுரத்துக்கு பட்டாபிஷேகம் செய்து விட்டு உன்னை வந்த உடனே தோக்கணத்து பூ மதிக்கிறேன் வெட்டி அக்கின் நிறைய அதனால நான் போய் வரட்டுமா என்ன போய் வருவேன் எந்த தேவி அந்த குறிச்சத்திர போய் வருவேன் தேவியாலே
வழி அனுப்பி விட்டாள் என் தேவி. ஆமா ஆமா குருச்சேத்திரம் திருச்சேத்திரம் போய் போர், சண்டை, யுத்தம். அந்த பீமனுடைய கதாயமா இந்த அலும்புஜனுடைய வீரமா பாத்திரண்டா எட்டாம் நாள் சர சண்டைக்கு போய் அடுத்து நீங்க கேள குத்தி நீங்க தான் குருச்சேத்திரம் நாடு தேடி பட்டாளங்கள் என்னை தேடி யாரு வந்தாலும் உத்தரவிட்டு உள்ள விடக்கூடாது. அதனால நான் தேவையான ஏற்பாடு செய்து கொண்டு இருக்கிறேன். அதனால நான் வரட்டுமா? டாடா சண்டைக்கு போறீங்க. டாடாச்சியோ டாடாசியும் அப்ப சொல்லட்டுமா? ஓகே வண்டர்ஃபுல். காலையில் வெடித்தால் சண்டை போர்க்கலாம். போர்க்களத்தில் செல்ல அதே சமயத்தில் இந்த பாண்டவர் குலத்தில் நடுவில் நாயகன் அர்ஜுனமான சபையில்